இனி பண்புரை கூட்டம் 3 சோதனையை பற்றி பார்த்திருந்தனா சோதனை பொருள் வந்து அமோனியம் குளோரைட், அமோனியம் ஹைட்ரோக்சைடு. இதுல தேர்விற்குரிய வீழ்வடிவாக்கல் முறையில கூட்டம் 3 வீழ்வடிவாக்கப்படக்கூடிய கரைதிறன் பெருக்கம் குறைந்த ஹைட்ரோக்சைடுகள் மட்டும் தெரிவு செய்யப்பட்டு வீழ்வடிவாக்கப்படுது. அதற்கு நாங்கள் சமநிலை தொடர்பான எண்ண கருக்கள் விருத்தியாகும் போது அதை பற்றி கொஞ்சம் கூட விளங்கிக் கொள்ளலாம். ஒரு மென் காரம் பகுதியாக அயனாக்கம் அடைஞ்சு NH4+ OH- தோற்றுவிக்கும். இது ரெண்டும் திருப்பி NH4OH தோற்றுவிக்கும். விளங்கணும் என்றால் அது NH4OH என்று எழுதியிருக்கேன். NH3 aqueous என்றாலும் ஒன்றுதான். சாதாரணமாக இந்த NH4OH வந்து அயனாக்கப்படைஞ்சு அதிகளவான OH- வரும். அந்த OH- பண்புறப்பு கூட்டம் 4 இருக்கிற கட்டியன்களையும் வீழ்வடிவாக்குவதற்கு போதுமானது. டி பிளாக்ல நாங்கள் பார்த்திருக்கோம். அமோனியா கரைசலை நாங்கள் துளி துளியாக சேர்க்க முதல் ஹைட்ரோக்சைடு வீழ்வடி ஃபார்ம் பண்ணும். அது மிகையில சிக்கலாயினை தோற்றுவிக்கக்கூடியது கரை. அப்ப இந்த அமோனியா கரைசல் இந்த OH- தரும். இந்த OH- பண்புறப்பு கூட்டம் 4 இருக்கிற 4 கட்டியன்களையும் Mg2+ வீழ்வடிவாக்குவதற்கு போதுமானது. அப்ப 3 வீழ்வடிவோட கூட்டம் 4 கட்டியன்களும் கூட்டம் 6 கட்டியனும் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவாகும். இப்ப நாங்கள் செலக்ட் பண்றோம் யார் இந்த இடத்துல வீழ்வடிவாகவும் யார் வீழ்வடிவாக கூடாதுன்னு சொல்லி. அப்ப தேவைப்பாட்டை பார்க்கிறோம். இந்த OH- இந்த தேவைப்பாடு பண்புறப்பு கூட்டம் 4 இருக்கிற கட்டியன்களுக்கு உயர்வாக இருக்கு. ஆகவே நாங்கள் இதை குறைச்சு விடுறோம். அதை குறைக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு பொது அயன் தான் இந்த அமோனியம் குளோரைட். இந்த அமோனியம் குளோரைட் என்ற உப்பு முற்றாக அயனாக்கம் அடையக்கூடியது. முற்றான அயனாக்கத்தை நாங்கள் தனியொரு அம்புக்குறியால காட்டுவோம். இது இந்த முற்றான அயனாக்கத்தால் அதிகளவான NH4+ அயன்கள் உருவாகும். இந்த NH4+ அயன் தான் இதுக்கு பொது அயன். இந்த சமநிலையில இது பொது அயன். இதன் செறிவு அதிகரிக்கும் போது இந்த சமநிலை பின்னோக்கி நகரும். அப்படி பின்னோக்கி நகரும் போது OH- சேர்ந்தான் NH4OH ஆக மாறும். அப்ப கரைசலுக்குள்ள OH- இந்த செறிவு குறைக்கப்பட இந்த குறைஞ்ச OH- இந்த செறிவை பயன்படுத்தி கூட்டம் 4 கட்டியன்களும் 6 கட்டியனும் வீழ்வடிவாக அதுல கரைதிறன் பெருக்கம் குறைஞ்ச இந்த பண்புரையோ கூட 3 நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட 3 ஹைட்ரோக்சைடு கட்டியன்களும் மட்டுமே அவற்றின் ஹைட்ரோக்சைடுகளாக வீழ்வடிவாகும். சரியா? அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வீழ்வடிவாகக்கூடியது ஒன்று AlOH3, அடுத்தது FeOH3, மற்றது CrOH3. நான் இதுக்குள்ள கணக்க மினக்கிட மாட்டேன். ஏற்கனவே நாங்கள் அலுமினியத்தின் இயல்புகள் பல தடவை சந்தர்ப்பத்தில் பார்த்திருக்கிறோம். Fe3+ பற்றி எங்களுக்கு தெரியும். டி பிளாக்ல படிச்சிருக்கிறோம். அந்நியன்களுக்கான சோதனையில Fe3+ சோதனை பற்றி காய்ச்சிருக்கிறோம். Cr3+ சோதனைகளும் பார்த்திருக்கோம். ஆகவே விஷயத்தை நாங்கள் விளங்கி கொண்டு பிடித்தா சரி. இது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 3 கட்டியன்களும் மட்டும்தான் வீழ்வடிவாகும். இந்த அமோனியம் குளோரைடை நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டால் NH4Cl பயன்படுத்தப்படையில் என்றால் பிறந்த வீட்டுக்குள்ள சொல்லுவாங்க அது மாதிரி. அப்ப எல்லா கட்டியன்களும் என்ன செய்யணும்? வீழ்வடிவை தோற்றிக்கக்கூடிய எல்லா கட்டியன்களும் வீழ்வடிவாங்க. அப்ப கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு கதவு தான் இந்த அமோனியம் குளோரைட். யார் உள்ள வரணும் யார் வரக்கூடாதுன்றது இந்த அமோனியம் குளோரைட்ல இருந்து வர NH4+ தீர்மானிக்கும். அப்ப NH4OH நீங்க NH4Cl பயன்படுத்தவில்லைன்னு சொன்னால் பண்புறப்பு கூட்டம் 4 இருக்கிற கட்டியன்கள் மனிஷா கோயிரலா அப்படின்னு சொல்லியிருக்கு. Mn2+ MnOH ஆக வீழ்வடிவாகும். NiOH வீழ்வடிவாகும். COOH SatNOH வீழ்வடிவாகும். COOH வீழ்வடிவாகும். இந்த வீழ்வடிவுகளும் அமோனியம் ஹைட்ரோக்சைடுல தெரியாது.
மிக அமோனியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும் போது இந்த உள் வடிவங்கள் இறந்து சிக்கலையில தோட்டிவிட்டு பண்புறுப்பு கூட்டம் 6ல நாங்கள் Mg2+ என்ற ஒரு கட்டியனை பற்றி குறிப்பிட்டு கொண்டு வாரோம். இந்த Mg2+ நாங்கள் இந்த இடத்துல அமோனியம் குளோரைட் பயன்படுத்தாமல் விட்டால் MgOH2 ஆக உள்வடிவாகிறத பார்க்கலாம். இந்த அமோனியம் குளோரைட் என்பது ஒரு மென்னமில உப்பு. இந்த உப்புக்கு அமில இயல்பு இருக்கு. இந்த அமில உப்புல இந்த MgOH2 கரையக்கூடியது. அதனால MgOH2 அமோனியம் குளோரைட் இருக்கைகளை வீழ்வடிவாக FeS வந்து அமில ஊடகம் இருக்க வீழ்வடிவாகாதுன்னு சொன்ன போல அமோனியம் குளோரைட் ஊடகத்துல மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து கரையக்கூடியதாக இருக்கும். அப்ப பண்புறுப்பு கூட்டம் 3 கட்டுப்படுத்தப்படுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற குளோரைட் தான் இது அமோனியம் குளோரைட். NH4+ என்ற பொது அயன் விளைவால இந்த அயனாக்கம் குறைக்கப்பட்டு OH- இந்த செறிவு குறைக்கப்படுது. செறிவு குறைஞ்ச OH- வீழ்வடிவாகக்கூடிய இந்த குறிப்பிட்ட சில கட்டியங்கள் மட்டுமே ஹைட்ரோக்சைடாக வீழ்வடிவாகும். AlOH வந்து ஜெலாட்டினஸ் வீழ்வடிவம் சொல்லி தந்திருக்கு. ஊன் பசை வீழ்வடி, ஊன் பசை வீழ்வடி, ஜெலாட்டினஸ் வீழ்வடிவம் சொல்லுவோம். ஜெலி தன்மையான வெள்ளை வீழ்வடி, ஊன் பசை வெள்ளை வீழ்வடி. பண்புறுப்பு கூட்டம் 3ல ஊன் பசை வீழ்வடி, வெள்ளை நிற ஊன் பசை வீழ்வடியை தருவது அலுமினியம் ஹைட்ராக்சைடு. FeOH உங்களுக்கு தெரியும், கபிலம் என்று நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கோம். இதை செங்கபிலம் என்று சொல்லியும் குறிப்பிடலாம். CrOH பச்சை. சரியா? இதுகள நிறங்கள் எல்லாம் ஏற்கனவே நீங்கள் டி பிளாக்ல பார்த்திருக்கீங்க. MnOH நான் வெள்ளை என்று குறிப்பிடலாம் என்று சொல்லியிருக்கேன். சில சந்தர்ப்பங்கள்ல இது மென்சிவப் என்று குறிப்பிடப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. NaOH பச்சை, Saturn 2+ இந்த ஹைட்ராக்சைடு வெள்ளை வீழ்வடிவாக இருக்கும். COOH இந்த முரண்பாட்டை பற்றி நான் பல தடவை கதைச்சிருக்கிறேன். இதை நீங்க நீலம் என்று சொன்னால் இதுக்கு காரணம் யார் என்று விளங்கிக் கொள்ளுங்க. சில நேரத்துல இதை மென்சிவப்பு நிறம் என்று சொன்னால் அந்த மென்சிவப்பு நிறத்துக்கு யார் காரணம் என்று பாருங்க. சரிதான்? இப்ப COOH வந்து மென்சிவப்பு. அது ஆரம்பத்துல சேர்க்கும் போது என்ன செய்ய மாட்டா, நீல நிறத்தை தந்து மென்சிவப்பு நிறமாக மாறும். பண்புறுப்பு கூட்டம் 3ல பெறப்பட்ட இந்த கட்டியன்கள் உங்களுக்கு ஏற்கனவே பல சோதனைகளுக்கு உட்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிறதால அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் விஷயத்தை எழுதி கொண்டே பார்த்து கொண்டு போவோம். சரிதான்? நீங்கள் படங்குறீங்கள் கீழே இந்த தாக்கத்தை எழுதி கொள்ளுங்க. இந்த சமநிலை தாக்கத்தையும் இந்த பொது அயனையும் கருத்துல கொள்ளுங்க. சரி, இந்த 2 தாக்கத்தையும் குறிச்சு கொள்ளுங்க. தாக்கத்துகள் எழுதி கொள்ளுங்க. NH4+ பொது அயன் விளைவினால் NH4+ பொது அயன் விளைவினால் NH4+ பொது அயன் விளைவினால் NH4OH அயனாக்கம் குறைக்கப்படும். NH4OH அயனாக்கம் குறைக்கப்படும். NH4OH அயனாக்கம் குறைக்கப்படும். இதனால் கரைசலில் OH- அயனின் செறிவு குறையும். இதனால் கரைசலில் OH- அயனின் செறிவு குறையும்.
இதனால் கரைசலில் OH மைனஸ் அயனின் செறிவு குறையும். இதனால் கரைசலில் OH மைனஸ் அயனின் செறிவு குறையும். OH மைனஸ் அயனின் செறிவு குறைவாக உள்ள போது OH மைனஸ் அயனின் செறிவு குறைவாக உள்ள போது OH மைனஸ் அயனின் செறிவு குறைவாக உள்ள போது கரைதிறன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கம் குறைந்த கரைதிறன் பெருக்கம் குறைந்த கூட்டம் 3 ஐதரோக்சைடுகள் மட்டும் கூட்டம் 3 ஐதரோக்சைடுகள் மட்டும் கூட்டம் 3 பண்புறப்பு கூட்டம் 3 கட்டியம் கூட்டம் 3 ஐதரோக்சைடுகள் மட்டும் வீழ்வடிவா கூட்டம் 3 கட்டியங்கள் Al3+ Fe3+ Cr3+ இவற்றின் ஐதரோக்சைடுகள் மட்டும்தான் வீழ்வடிவா. ஏனையவற்றின் ஐதரோக்சைடுகள் வீழ்வடிவு ஆகாது. எழுதிக்கொள்ளுங்க. AlOH ஊன் பசை வீழ்வடி. பசையா ஜெலாட்டினஸ் வெள்ளை நிறம், அதுக்கு நிறம் வந்து வெள்ளை. ஊன் பசை வெள்ளை நிற வீழ்வடி. AlOH ஊன் பசை வெள்ளை நிற வீழ்வடி. FeOH கபிலம், செங்கபிலம் என்று சொல்லலாம். CrOH பச்சை. சரியா? AlOH ஊன் பசை வெள்ளை வீழ்வடிவு, FeOH கபில வீழ்வடிவு, CrOH பச்சை நிற வீழ்வடிவு. எழுதிக்கொள்ளுங்க. கூட்டம் 3க்கான சோதனையில் கூட்டம் 3க்கான சோதனையில் கூட்டம் 3க்கான சோதனையில் கூட்டம் 3க்கான சோதனையில் அமோனியம் குளோரைட் பயன்படுத்தாது விடின் அமோனியம் குளோரைட் பயன்படுத்தாது விடின் அமோனியம் குளோரைட் பயன்படுத்தாது விடின் அமோனியம் குளோரைட் பயன்படுத்தாது விடின் அமோனியம் ஐதரோக்சைட்டின் அயனாக்கம் அதிகரிக்கும்
அமோனியம் ஹைட்ரோக்சைட்டின் அயனாக்கம் அதிகரிக்கும். இதனால் OH மைனஸின் செறிவு அதிகரித்து OH மைனஸின் செறிவு அதிகரித்து OH மைனஸின் செறிவு அதிகரித்து கரைதிறன் பெருக்கம் கூடிய கரைதிறன் பெருக்கம் கூடிய கூட்டம் 4 கூட்டம் 6 கட்டியங்களும் கூட்டம் 4 கூட்டம் 6 கட்டியங்களும் கூட்டம் 4 கூட்டம் 6 கட்டியங்களும் அவற்றின் ஐதரோக்சைட்டுகளாக வீழ்வடிவாகும். அவற்றின் ஐதரோக்சைட்டுகளாக வீழ்வடிவாகும். ஐதரோக்சைட்டுகள்ல கரைதிறன் வேறுபாடு இருக்கு. இவற்றின் ஐதரோக்சைடுகள் கரைதிறன் நல்லா குறையும், இவைக்கு கூட. இந்த வேறுபாட்டை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இவை மட்டும் வீழ்வடிவாகக்கூடிய மாதிரி என்ன செய்யணும்னா NH4Cl பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம். இதுதான் கூட்டம் 4 என்று போட்டுட்டு இந்த வீழ்வடிவில் எழுதி கொள்ள வேண்டும். கூட்டம் 4 இந்த வீழ்வடிவு MnOH twice, NiOH twice, SatNOH twice, COOH twice. மனிஷா கொய்ரலான்னு சொல்லி தந்தார். மனிஷா கொய்ரலா Mn, Ni, Satan, CO. இது ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு. நான் சொல்லி தந்தது சல்பைடு தான். நான் சொல்லி தந்தேன் இது ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு. ஏற்கனவே டி பிளாக்ல படிச்சிருக்கிறீங்க. மண்ணிலே வெளியே இருந்து நிதானமாக பார். சட்டன் தாண்டல் இல்லா மூலகம், தீக்கரசல்ல நிறமற்றது, வீழ்வடிவுகள் வெள்ளை நிறமாக இருக்கு. இவற்றின் இந்த வேறுபாட்டை நான் உங்களுக்கு டி பிளாக்ல தெளிவுபடுத்தி இருப்பேன். ஆர் மென்சோப்பு நிறத்துக்கு காரணம், ஆர் நீல நிறத்துக்கு காரணம் சொல்லி. இப்ப கேள்வியில நீலம் என்று சொன்னா மென்சோப்பு நிறம் கொஞ்சம் தடுமாட்டம் பெறும். இவரை யோசிக்கிறதுக்கு முன்ன மற்றவையை யோசிச்சுட்டு முடிவெடுக்க கொண்டு வரும். அது கீழே கூட்டம் 6 போட்டு MgOH ஸ்பேஸ் போடுங்க. MgOH twice வெள்ளை வீழ்வடிவு. ஆனா கூட்டம் 3க்கான சோதனையில வீழ்வடிவாகாது. கூட்டம் 3க்கான சோதனை வீழ்வடிவாகாது. ஏனென்றால் இது அமோனியம் குளோரைட்ல கரை. டேஷ் பண்ணி எழுதி கொள்ளுங்க. MgOH twice வெள்ளை வீழ்வடிவு. NH4Cl கரையும். இப்ப கூட்டம் 3 அமோனியம் குளோரைட் இருக்கிறால MgOH twice வீழ்வடிவாகாது.
MgOH2 வெள்ளை வீழ்வடிவு, MgOH2 வெள்ளை வீழ்வடிவு அமோனியம் குளோரைட்டில் கரையும். NH4Cl MgOH2 வந்து கரையக்கூடியது. அமோனியம் குளோரைடு ஒரு அமில உப்பு, அது இந்த ஹைட்ரோக்சைடை கரைக்கும். இப்ப உங்களுக்கு விளங்கும் தேர்விற்குரிய வீழ்வடிவாக்கலண்டா என்னன்னு சொல்லி. சரியான யாரு எந்த இடத்துல வீழ்வடிவாக்கணுமோ அவரை அந்த இடத்துல வச்சு வீழ்வடிவாக்கணும். அதுக்கெல்லாம் மற்றவே வீழ்வடியாக கூடாது என்பதற்கான வழிமுறையும் ஏற்படுத்தப்படுது. சரியா? இப்ப உங்களோட வடிக்குள்ள என்ன இருக்கு? பண்புருவப்பு கூட்டம் 3 ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு இருக்கு. அப்ப இந்த நிறத்தை வச்சுக்கொண்டே நாங்கள் யாருன்றதை இனங்காணலாமே. இந்த நிபந்தனையில இந்த 3 கட்டியன்கள் தான் இதுக்கு வீழ்வடிவாகும்னு சொல்லி இருக்கு. அப்ப பண்புருவப்பு கூட்டம் 3க்கான சோதனையில வீழ்வடிவு புறப்படுதுண்டா ஒன்று Al3+ இல்ல Cr3+ இல்ல Fe3+ இருக்கவன். அப்ப இதுல உங்களுக்கு ஜெலாட்டினஸ் வெள்ளை வீழ்வடிவு வந்துச்சுன்னா Al3+, கபிலம் அல்ல செங்கபிலம் என்று சொல்லி இது வீழ்வடிவு வந்துச்சுன்னா அது Fe3+, பச்சை நிற வீழ்வடிவு வந்தா Cr3+. இதுல நீங்க மேற்கொண்டு சோதனை செய்யணும் ஒரு தேவைப்பாடு இல்லை. ஆனாலும் நாங்கள் ஏற்கனவே படித்த சோதனைகளை இந்த 3+ கட்டியன்களுக்கு செய்து மேலும் என்ன செய்யலாம், உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே கணக்க ஒன்று நான் கதைக்க விரும்பல. நாங்கள் தாக்கங்களை சொல்லி சொல்லி எழுதி கொண்டே போவோம். இது விளங்கப்படுத்துறதுக்கு இதுல இனி ஒன்றும் இல்லை. இப்ப Fe3+ எடுத்துக்கொள்ளும். பண்புருவப்பு கூட்டம் 3 பெற்ற வீழ்வடிவுக்கு உறுதிப்பாட்டு சோதனையாக Fe3+ எடுத்துக்கொள்ளும். அப்ப தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. Fe3+க்கான சோதனை, Fe3+க்கான சோதனை. அப்ப உங்களை எல்லாருக்கும் இப்ப டி பிளாக் என்னவா இருக்கணும், தெளிவா இருக்கணும். இது ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு தானே. அப்ப இந்த ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவுக்கு சாதாரணமாக ஒரு அமிலம் சேர்க்க இது கரை. ஏதாவது ஒரு ஐதான அமிலம் ஒன்று சேர்த்தோம் என்று சொன்னால் இது கரை. அப்ப FeCl3 FeCl3 நீர்க்கரசல் நிலையில மஞ்சள் கவிலம் என்று சொல்லி இருக்கு. அதாவது FeCl3 என்பது நீரேற்றப்பட்ட Fe3+, H2O 6 times 3+. நீர்க்கரசல் இவருடைய நிறம் உங்களுக்கு தெரியும். அப்ப வீழ்வடிவு பச்சை நிற வீழ்வடிவு கரைஞ்சு அமிலத்துல கரைஞ்சு உங்களுக்கு மஞ்சள் கவிலம் பெறப்போகுது Fe3+. நாங்க எழுதேக்க இப்படி சும்மா எழுதினாலும் சிக்கலா எழுதுதான், நீரேற்றப்பட்ட சிக்கல். இந்த அவதானம் தெரியும், கேள்விகளை பார்க்க விளங்கும் என்னன்னு இந்த கேள்விகள் போகுதுன்னு சொல்லி. அதுக்குதான் நான் கேள்வியை போட்டு விட்டுருக்கேன். FeOH3 அமிலம் சேர்க்க உங்களுக்கு இப்ப மஞ்சள் கபிலம் பெறப்போகுது. H2O 6 times 3+. இனி விரும்பினா நீங்க இதுக்கு மேலதிக சோதனைகளை செய்து கொண்டு போறதுதான். பண்புருவப்பு கூட்டம் 3 பெற்ற வீழ்வடிவு 6 தெரியும். 3 பேர், அது 3 நிறத்தை வச்சுக்கொண்டே கண்டுபிடிச்சிருங்க. இனி இந்த Fe3+ கரைசலுக்கு மேலதிக சோதனைகளை பார்த்து கொள்வோம்.
அப்ப நான் சோத்துக்காண்டி Fe3+ அக்வஸ்டன்ட் போறேன். அது இதுதான் நீரேற்றப்பட்ட சிக்கல். ஏதாவது ஒரு எக்ஸாம் பேப்பர்ல இந்த மஞ்சள் கபிலத்துக்கு காரணமான அயனை தர சொல்லி கேட்டால் Fe3+ எழுதக்கூடாது, புள்ளி வழங்கப்பட மாட்டேன். நீரேற்றப்பட்ட சிக்கலாக எழுதப்படவும். சும்மா தாக்கங்கள் எழுதுக்கு நாங்கள் இப்படி எழுதலாம். ஆனா அந்த நிறத்துக்கு காரணமான அயன் என்னன்னு கேட்டால் இப்படித்தான் எழுதப்படவும். அப்ப Fe3+ சோதனை என்றால் அதான் டி பிளாக்ல நிறைய சோதனைகள் படிச்சிருக்கோம். முதலாவதாக சொல்ல வேண்டிய சோதனை என்ன? அந்த பிரேசியன் நீல நிறத்துக்குரிய சோதனை. Fe3+ சிறப்பு சோதனையும் கூட. அப்ப சோடியம் ஃபெரசைனேட், அதாவது சிக்கல் அயனுக்குள்ள Fe2+ கொண்ட ஒரு சிக்கல் சேர்வு. இதுக்குள்ள 2+ இருந்தால் இதுல 6- இதுல 2+, அப்ப 4- வரும். அப்ப இங்க Na4 வரும். Fe3+ சேர்த்தப்பட்டா ஃபெரசோஃபெரிக் சைனைட் பிரேசியன் நீல வீழ்வடிவாகும். இது நீர்ல கரையாது. இவருடைய வலுவளவு 4, இவருடைய வலுவளவு 3. வலுவளவு மாத்தி இப்படி எழுதி கொள்ளலாம். FeCN6 times thrice நீர்ல கரையாத பிரேசியன் நீல நிற வீழ்வடி. முதல் நான் CN- சோதனை என்ற பேரில் அறிமுகப்படுத்தினது இதுக்காக. பிரேசியன் நீலம். இது ஒருவேளை Fe2+ இருந்தால் முதல் தந்திருக்கிறேன், வெள்ளை வீழ்வடி வரும். வழிபட Fe2+, Fe3+ அவுட் செய்யப்பட நீலம் பிரேசியன் நீலம் தோன்றும். பாடத்துல முதலே உங்களுக்கு குறிப்பிடப்பட்டதால நான் இந்த கணக்க மினக்கடையில அதே நேரத்தில் Cu2+லயும் இந்த தாக்கங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். Cu2+ இதோட சேர்ந்து கபில நிறத்தை தரும்னு சொல்லியிருக்கேன். அநேகமான சிக்கல் அயன்களும் சிக்கல் சேர்வுகளும் நீர்ல நன்றாக கரையக்கூடியவையாக இருக்கும். ஆனா விதிவிலக்காக சில சிக்கல் சேர்வுகள் நீர்ல கரையாது. அதுல இதுவும் ஒன்று. மற்றது அந்த Cu2+ இதோட வார சிக்கல் சேர்வை. மற்றது Fe2+ உள்ளுக்குள்ள 3+ இருக்கே வார. உள்ள 3+ இருந்து வெளியில 2+ இருந்தாலும் அதுக்கு நீர்ல கரையாத நீல நிற வீழ்வடிதான். அத பிரேசியன் நீலம் என்று சொல்லுவேன். இது பிரேசியன் நீலம். அடுத்தது இந்த Fe3+ நீர்க்கரசலுக்கு சரி, Fe3+ நீர்க்கரசலுக்கு செறிந்த HCl சிக்கல் அயன் இருக்கு, படிச்சிருக்கோம். FeCl4- என்று வரும். FeCl4- செறிந்த HCl ஐதான HCl சிக்கல் அயனை தோற்றுவிக்காது. செறிந்த HCl சிக்கல் அயனை தோற்றுவிக்கும். Fe3+ செறிந்த HCl சிக்கல் அயனை தோற்றுவிக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த நிறம் அங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன், மஞ்சள் கவி. சரிதான், இதுவும் அதே நிறம் தான். சரி, அப்ப FeCl4 மஞ்சள் என்று சொல்லலாம், அல்லது மஞ்சள் கவிலம் என்று சொல்லலாம் சொல்லிட்டு. இதுக்கு சிக்கலாயம் இந்த மாதிரி. உங்களுக்கு மஞ்சள் கவில நீர்க்கரசல், செறிந்த HCl சேர்க்கைகள், அதுவும் அதே சிக்கலை தோற்றுவிக்கும். இதை நாங்கள் மஞ்சள் என்று சொல்லலாம், அல்லது இது மஞ்சள் கபிலம் என்று சொல்லலாம். தனியா மஞ்சள் மாதிரி இருக்கு, அதான் ஒரு பிரச்சனை. கொஞ்சம் கபிலம் அடிக்கும், மெல்லிசாக ஒரு கபில நிறம் ஒன்று அடிக்கும். சரி, இது தவிர Fe3+க்கான சோதனைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Fe3+க்கும் டயோசயனைட்டுக்கான சோதனை சொல்லியிருக்கேன். SCN-, 2018ஆம் ஆண்டு NCக்கு வேண்டியோக்கா பார்க்க சொன்னா இந்த லூயின் கட்டமைப்புல ஆறுல மைனஸ் இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி. Fe3+, இதுக்கு நீங்க SCN- சேர்த்தீங்கன்னு சொன்னால் இதை இப்படி எழுதலாம். 1:3 தாக்கிட்டால் FeSCN thrice வரும். இது நீர்ல கரையாது, குருதி சிவப்பு நிற வீழ்வடிவு. குருதி சிவப்பு நீர்ல கரையாத வீழ்வடிவு, அல்லது கடும் சிவப்பண்ணும் சொல்லலாம். குருதி சிவப்பண்ணு சொல்லலாம், அல்லது கடும் சிவப்பண்ணும் சொல்லலாம். இதுக்கு சமநிலை தாக்கமும் ஒன்று இருக்கு. Fe3+க்கு SCN-ஐ மட்டுமட்டாக சேர்த்தால்
ஒரு சிக்கல் சமநிலை ஒன்று தோன்றும். FeSCN முழுவதன் 2+. இதுவும் குருதி சிவப்பு தான். சரிதான். இதெல்லாமே Fe3+க்கான சோதனையாக கொடுக்கப்படக்கூடியது. அங்க Cu2+க்கான சோதனையில Cuக்கும் I-க்குமான தாக்கத்தை குறிப்பிட்டது. Cu2+ வந்து I- I2 அவுட் செய்து தான் Cu வெள்ளை முள்ளுடைய வாரதோட கரைசலுக்கு மாப்பொருள் காட்டி செய்தால் கருநீல நிறமாக வரும்னு சொல்லி. அப்ப இங்க Fe3+க்கும் I-க்கும் தாக்கம் இருக்கு. அப்ப Fe3+க்கு I- சேர்த்தோம்னு சொன்னால் I2 விடுவிக்கப்படும். கரைசல் ஒன்று செங்கவில நிறமா மாறும். சரி, அது மாறுறதை அவதானிக்கலாண்டா கொஞ்சம் மாப்பொருள் காட்டி சேர்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு கருநீல நிறம் தோன்றும். அதே போல Fe3+க்கும் SO2க்கும் தாக்கம் படிப்பிச்சிருந்தான். Fe3+ SO2 SO4 ஆக ஒரு சேரித்தான் Fe2+ ஆக தாழ்த்தப்படும். அங்க SO4 வந்தது என்பதை உறுதிப்படுத்தினால் Fe2+ ஒட்சியேட்டிட்டு கண்டக்ட் Al3+ ஒட்சியேட்ட போறது இல்லை. சாதாரணமாக Cr3+க்கு SO2 தாக்கம் இல்லை. ஆகவே Fe3+ தான் இந்த தாக்கம் இருக்க போகுது. இப்ப நாங்கள் படிச்ச எல்லா தாக்கத்தையும் ஒரு இடத்துல தொகுத்து பார்த்துட்டோம்னு சொன்னால் திருப்பி நீங்கள் எக்ஸாம் பேப்பர்ல கேள்வியை சந்திக்கும் போது அங்கே ஒருக்கா படிச்சது இங்கே ஒருக்கா படிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள்லாம் இந்த தொடர்ச்சியை நிப்பணும். சரிதான். இயன்ற வரைக்கும் நான் இந்த தொடர்ச்சிக்குள்ள வச்சிருக்கேன். எந்த நோட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ல அந்த தொடர்ச்சியை நான் பேணிக்கொண்டு இருக்கேன். டி பிளாக், அந்நியன் சோதனை, பண்பறிவு, இந்த மூன்றையும் நீங்கள் சரளமாக வச்சிருந்தா தான் ஒரு எஸ்ஏ கேள்விக்கு நீங்கள் அவைலபிளா இருக்கலாம். இதுல ஏதாவது ஒரு பக்கம் உடைஞ்சதுன்னு சொன்னால் நீங்க எஸ்ஏ கேள்வி தொடையில்லாமல் போகும். சரியா? நாங்கள் கேள்வி தரும்போது செலக்டிவ் பார்த்து எடுத்துறேன். படிச்ச யூனிட்டை வச்சுக்கொண்டு செய்யக்கூடிய அளவுக்கு கேள்வி எடுத்து தரும். ஆனா எக்ஸாம் பேப்பர்ல கேள்வி போடும்போது அப்படி இல்லை. சிலபஸ்ல இருக்க எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி கேள்வியை போடுங்க. நீங்கள் இது எங்கேயாவது இடத்துல பிரச்சனை படுவீங்களான்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக கேள்வி சிக்கும். சரியா? இப்போ தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. Fe3+க்கான சோதனை நான் இனி சொல்லி நோட்ஸை தாருன்னு எழுதி கொடுப்போம். பாயிண்ட்ஸ் பண்ணி தாக்கத்தை எழுதி கொடுப்போம். FeOH பிரைஸ் வந்து ஐதான் HCl கரைஞ்சி FeCl3 வரும். FeCl3 எக்வஸ்ட் என்பது FeH2O6 தான் Cl3 இருக்கு. இவற்றுக்கு காரணமானது நீரேற்றப்பட்ட Fe3+. இதெல்லாம் ஏற்கனவே நான் பல தடவை வசனங்கள் ஒன்றும் பாவிக்கல. தாக்கத்தை மட்டும் போட்டுக்கொள்ளணும். Fe3+க்கு இதுல 2+ ஃபெரஸ் சயனைட், சோடியம் ஃபெரஸ் சயனைட் சேர்க்க இந்த மாதிரி வரும். இதுக்கு இன்னொரு மாதிரி மூலக்கூறு சூத்திரம் எழுதுற வழக்கம் இருக்கு. இங்க 3+ இருக்கு. ஒரு Na+ கடன் வேண்டினா NaFe என்று எழுதலாம். இதுல 3+ இருக்கு, இதுல 1+ இருக்கு. அப்ப மொத்தம் 4+. இவர்கிட்ட 4- இருக்கு. ஆகவே இப்படியும் எழுதுற வழக்கம் இருக்கு. NaFe FeCl6 டைம்ஸ். இது வலுவளவு மாற்றி எழுதி காட்டிட்டேன். பிரஷியன் நீளம். சரி, Fe3+க்கும் சரிந்த HCl-க்குமான தாக்கத்துல FeCl4- வார சிக்கல் தன்மையும் போட்டுக்கொள்ளும். அடுத்ததாக இது Fe3+ நீர்க்கரைசலுக்கு
நாங்கள் இந்த SCN மைனஸை பொதுவாக அமோனியம் டயோசைனைடா தான் பாவிப்போம். ஆய்வு கூடத்துல இது இந்த வடிவத்தில்தான் காணப்படும். அமோனியம் டயோசைனைட் SCN மைனஸ். அதை கேட்டிருந்தவங்க SCN மைனஸுக்கு உறுதியான லூயின் கட்டமைப்பு பண்ண கேட்டிருந்த 2018 MCQ. இதுக்கு மிகியாக சேர்த்தீங்கன்னு சொன்னால் குருதி வடிவல், மட்டம் மட்டாக செய்தால் சிக்கலாயின் உருவா, எல்லாம் குருதி ஜோப்புனர் ரத்தம். நீங்கள் வேற எங்கேயாவது கேள்விப்பட்டதாலும் இந்த நோட்ஸுக்குள்ள சேர்த்துக் கொள்ளுங்க. நீங்கள் எக்ஸாம் பேப்பர்ல பாக்குறது, வேற ஏதாவது புத்தகத்துல வாசிக்கிறதா அதை சொல்லி தாரது, அதில் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நோட்ஸுக்கு கொண்டு வாங்க. கட்டாயம் இந்த நோட்ஸ் தான் படிக்கணும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு நோட்ஸ் ஒழுங்கா படிக்கணும். எது உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கும் அந்த நோட்ஸுக்குள்ள தேவையான இதெல்லாம் கொண்டு ஒரு இடமா எடுத்துக்கொள்ளும். அடுத்ததாக இந்த Fe3+ ஆனதான். Fe3+ வந்து மஞ்சள் கம்பி. இதுக்கு நீங்கள் KI கரைசலை சேர்த்தீங்கன்னு சொன்னால் I- என்ன செய்யும்? I2 அவுட் CAT கான் Fe2+ தாழ்த்தம். அப்ப மென்பச்சை நிற கரைசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு கரைசல்கிட்ட நிறம் வெப்ப தெரியும்னா இந்த அயன்கள்ட்ட சரிவு கொஞ்சம் உயர்வாக இருக்க தெரியும். நீர்க்கரசில் இருக்கிற Fe3+ இந்த சரிவு குறைவாக இருந்தால் அந்த வித்தியாசத்தை உங்களால பார்க்கல. அது சாதாரணமா நீர்க்கரசில் Fe3+ இருக்கும், செறிவு மிகவும் குறைவாக இருக்கிறால இந்த நிறத்தை எங்களால் அவதானிக்க முடியாமல் இருக்கு. KI கரைசலை செய்தால் கொஞ்சம் Fe3+ I- I2 அவுட் சீட். I2 சங்கம் உங்களுக்கு சிலதுல தெரியாது, அதுவும் கொஞ்சம் தான் இவர். ஆனால் இந்த I2 ஒரு ஸ்பெஷல் இதுக்கு என்ன சொல்லி சொல்லுங்க. ஒரு மிக குறைந்த செறிவு I2 10⁵ m சொல்லப்படுது. மிக குறைந்த செறிவு I2 மாப்பொருள் காட்டியோடு சேர்ந்து சரியா இதுல உருவாக்கப்படுற I2 மிக சொற்ப அளவில் இருந்தாலும், அதாவது 1 × 10⁵ செறிவில் இருந்தாலும் மாப்பொருள் காட்டி என்ன செய்யும் சொன்னால் கருநீல நிறத்தை தரும். ஆகவே இந்த I- I2 ஒட்சியேற்றக்கூடிய ஆற்றல் பண்புரையோப்பு கூட்டம் 3 பெறப்பட்ட கட்டியன்கள்ல Fe3+ மட்டும்தான் இருக்கு. சரிதான். அதே போல Fe3+க்கும் SO2க்குமான தாக்கம். Fe3+ வந்து SO2 தாக்கம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல Fe3+ இந்த நிறம் வெப்ப தோன்றும்னா இந்த செறிவு ஓரளவுக்கு கருதத்தக்க அளவுக்கு இருக்கு. அவன் தியரட்டிக்கலா கதைக்கலாம். எப்படி Fe3+ நீர்க்கரசல் மஞ்சள் கபிலம் சொல்லு. SO2 வாயுவை செலுத்தும் போது இது Fe2+ ஆக தாழ்த்தப்படைக்க மென்பச்சை நிற கரைசல் வரும். அழுக்கு பச்சை என்று சொல்லலாம்னு சொல்லியிருப்பேன். அதனால SO2 SO4 2- ஆக ஒட்சியேற்றப்படும். ஆனா இது கரைசல் நிலையில இருக்கு.
இதுல வந்த ஐக்கியவை நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு மாப்பொருளை காட்டியாக பயன்படுத்தின மாதிரி இந்த தாக்கத்துல வந்த SO4 உறுதிப்படுத்துறதுக்காக HNO3 முன்னிலையில பேரியம் குளோரைடு சேர்க்கலாம். ஏன்னா இந்த அமிலத்துல வீழ்வடிவ தாரது யாருன்னு சொன்னா பேரியம் சல்பேட் தான். ஏனைய பேரியத்தின் வீழ்வடிவுகள் அந்த HNO3 கரை. அப்ப நாங்கள் செலுத்தின SO2 இது சாதாரணமாக நீர்ல கரைஞ்சிருந்தால் SO3 தான் வரும். அதுக்கு பேரியம் குளோரைட் சேர்த்தால் பேரியம் சல்பைட் வரும், BaSO3. ஆனா இந்த BaSO3 அமிலத்துல கரையும். அப்ப அமில ஊடகம் இருக்க இது வீழ்வடிவாகாது. அதான் அமிலத்தையும் சேர்த்து போடுறோம். இந்த அமிலம் இருக்க இப்படி ஒரு வெள்ளை வீழ்வடி வருது என்று சொன்னால் நீங்கள் செலுத்தின இந்த SO2 SO4 ஆக மாற்றப்பட்டிருக்கின்ற அர்த்தம். ஆகவே Fe3+ இங்கே ஒட்சியேற்றி இருக்கு. அப்ப இந்த தாக்கங்கள் இந்த நிறங்களை எல்லாம் சொல்லி கேள்விகள் தொடுக்கப்படலாம். கேள்விகளை பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் கேள்வி எப்படி இருக்கும்ன்றதை நீங்க டி பிளாக்ல பார்க்கலாம். புலனாய்வு செய்துதான் கேள்விக்கு விடை எடுக்கிறது. சரிதான். ஒவ்வொரு விதமான ஆற்றலை ஒவ்வொரு கேள்வியும் சோதிக்கும். அதுல இந்த டி பிளாக் கேள்வி அநேகமாக இந்த புலனாய்வு ஆற்றலை தான் சோதிக்கும். தெரிஞ்ச தகவல்களை வச்சுக்கொண்டு என்ன செய்யப்போம், ஒவ்வொரு தகவல்ல இருந்தும் சரியான முறையை கண்டுபிடிக்கும். நான் உங்களுக்கு முதல் சந்தர்ப்பத்தில் சொல்லி பண்ணிக்கிறேன். இந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து போகணும். உலகத்துல இருக்கிற யார் ஒரு ஆளை பற்றியும் நீங்க போய் யோசிக்கலாம், சொல்லலாம். நீங்க நினைக்கிற ஆளை 25 கேள்வியில நீங்கள் சரியா பதில் சொல்லணும். அதுக்கு நீங்கள் நினைக்கலாம், 1000 பேரை நினைக்கலாம். அந்த 1000 பேரை இயல்புகளும் உங்களுக்கு தெரியாம இருக்கு. அவர் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் சரியா பதில் சொன்னீங்கன்னா 25 கேள்விக்கு இடையில நீங்க யாரை நினைச்சதுன்றதை அவர் சொல்லுங்க. அப்படி அவர் சொல்லிட்டா அவருக்கு நீங்க சொல்லிட்டா உங்களுக்கு அவர் கண்டுபிடிக்கலன்னா நீங்க பார்த்து நினைக்கிறேன். சக்தி டிவில மட்டும் போடுது பார்க்கிறேன். நான் பெருசா சந்தர்ப்பம் இல்லாத பார்க்க கிடைக்கல. ஆனால் போதோ தெரியும், ப்ரோக்ராம் நடக்கிறதோ தெரியும். கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அப்படி போகணும். அந்த கேள்வி ஒவ்வொரு கேள்வியிலும் என்ன எல்லாத்துல இருந்தும் ஃபோக்கஸ் பண்ணி கடைசியா ஒரு புள்ளிக்கு வந்து இங்க கிடக்கிறதே 10 மூலம் தானே. இதுக்கு கணக்கை யோசிப்பாங்க. அப்ப 3 அல்லது 4 தரவு காணும் ஆளை கண்டுபிடிக்க. அப்ப இதுன்ற தாக்கத்துல வார SO4 இன்னொரு தாக்கத்துல உறுதிப்படுத்தலாம். இது அந்நியங்களுக்கான சோதனையில படிச்சிருக்கிறீங்க. ஏற்கனவே பண்பறைவுடன் 2 கலைச்ச தாக்கத்தையும் சோதனையாக எடுத்துக் கொள்ளலாம். Fe3+ இந்த நீர்க்கரசலுக்கு H2S வாயுவை உள்ளிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு Fe2+ ஆக தாழ்த்தப்படும். அதே நேரத்துல -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற கந்தகம் பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கு ஒட்சியேற்றப்படும். அப்ப வெளிர் மஞ்சள் நிற கூழ்கந்தகம் வரும். வெளிர் மஞ்சள் சரிதான். வெளிர் மஞ்சள் நிற ரசாயன தாக்கங்களின் போது உருவாக்கப்படுகின்ற கந்தகம் கூழ்கந்தகம் என்று சொல்லி தந்திருக்கும். இதுல அமில ஊடகம் இல்லை என்றால் இந்த Fe2+ வந்து மிக H2S இல்ல. FeS கருப்பு உள்வடிவத்தை FeS கருப்பு உள்வடி. அப்ப நீங்கள் ஒன்று செய்யலாம். இந்த வெள்ளன ஒரு கேள்வி கேட்டீங்க முதல் தொடக்கத்திலே Fe2+ இருந்தா என்ன செய்யறாங்க, சோதனைகள் செய்ய முன்னும் கரைசலை எடுத்து கொஞ்சம் H2S சேர்த்து பார்க்கணும். H2S சேர்த்தா தாக்கம் நடக்கும். Fe3+ இருந்தால் இந்த தாக்கம் நடந்து கந்தகம் உருவாகும். மேலதிகமாக சேர்க்கும் போது கருப்பு உள்வடி வரும். இந்த கருப்புக்குள்ள இந்த மஞ்சள் மறைக்கப்படும். அப்ப உங்களுக்கு இது கருப்பு நிறமா தான் இருக்கும். சரிதான். இதுக்குள்ள நீங்க கொஞ்சம் அமிலம் சேர்த்தீங்கன்னு சொன்னால் FeS அமிலத்துல கரையும். ஆனா கந்தகம் கரையாது. ஐதான அமிலங்கள்ல இந்த கந்தகம் என்ன செய்யாது, கரையாது. அப்ப இதாவது இதுண்ட மஞ்சள் நிறம் தெளிவாக அவதானிக்கப்படும். அப்ப Fe3+ இருக்கின்ற அர்த்தம். அப்ப உங்களுக்கு கரைஞ்சு
மஞ்சள் கூழ்கந்தகம் அங்கே அவதானிக்கப்படையில Fe2+க்குரிய நிறம் தான் இருக்குதுன்னு சொன்னால் அப்ப இந்த தாக்கம் நடக்கல. அப்ப ஏற்கனவே Fe2+ தான் இருந்திருக்கு சொல்லிக்கொள்ளலாம். Fe2+ வளிமண்டலத்தில் இருக்கிற O2வால ஒட்சியேற்றப்படும். அதனாலதான் நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் அநேகமான சந்தர்ப்பத்தில் Fe2+ பற்றி கதைக்கும் போது உடனடியாக தயாரிக்கப்பட்டன்னு சொல்றோம். அந்த கரைசல் திரவத்தில் உடனடியாக தயாரிக்கப்பட்டு இருக்கலாம் தான். இப்ப உங்களுக்கு ஸ்டொக்ல இருந்த கரைசலை தான் தந்தன்னு சொல்லலையே. கட்டியன்களுக்கான சோதனையில தார கரைசல் ஒரு 3 அல்லது 4 கட்டியனை கொண்டிருக்க அந்த கட்டியன் உடனடியாக தயாரிக்கப்பட்ட Fe2+ கொண்டிருக்கலாம் தானே. Fe2+ என்கிற சந்தேக வட்டத்துக்கு இருக்க வேண்டிய ஒருவர். அவருக்கான சோதனைகளை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சரியா? Fe3+ H2S ஓடதாகி Fe2+ ஆகும் சல்பர் ஆகும். இதுக்கு மிக H2S கருப்பு உள்வழி வரும். நீங்க அமிலத்தை பிறகு சேர்த்தீங்கன்னா இந்த கருப்பு கரைய ஒளிவு மஞ்சள் அவதானிக்கப்படும். ஒருவேளை Fe3+ இல்லை என்றால் கரைய Fe2+ இந்த நிறம் மட்டும் இருக்கும், மென்பச்சை மட்டும் இருக்கும். சரியா? அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. Al3+க்கான சோதனை. நீங்கள் இன்றைக்கு டி பிளாக்ல போய் Fe3+ இந்த சோதனை எல்லாம் திருப்பி பாக்குறீங்க. Al3+க்கான சோதனை. Al3+க்கான சோதனை. இப்ப உங்களுக்கு ஜெலாட்டினஸ் வெள்ளை வீழ்வடிவு இருக்கு. அதே நான் ஜெலாட்டினஸ் அடையாது, அடைஞ்ச ஒரு இடத்துல இருக்காது. கரைசல் முழுவதும் அப்படியே புகாராக அப்படியே இருக்கு. கரைசல் முழுவதும் அப்படியே புகாராகவே இருக்கு. ஒரு கரைசல் எவ்வளவுக்கு இருக்கோ அவ்வளவு இருக்கும். அந்த வெள்ளை வந்து அப்படியே இருக்கும். சில கரைசல்கள் அப்படி இல்லை, வெள்ளை வந்து அப்படியே படிஞ்சு கீழே அடங்கியிருக்க மேல தெளிந்த கரைசல் இருக்கும். இது வந்து ஜெல் தன்மையாகத்தான் இருக்கும். அதான் ஜெலாட்டினஸ் சொல்லுவோம். அப்ப AlOH ரைஸ் வந்து FeOH ரைஸையும் ஜெலாட்டினஸ் உள்வடிவம் தான் சொல்றாங்க. அதுவும் அடையாது. சரிதான். ஆனா அது இது வெள்ளை நிற உள்வடிவம் தான் முக்கியம். ஜெலாட்டினஸ் வெள்ளை உள்வடிவம். இதற்கு நாங்கள் ஐதான் HCl சேர்த்தோம் என்றாலே என்ன செய்ய மாட்டோம், கரை இப்ப மட்டு மட்டாக கரைஞ்சு AlCl3 நீக்கரைசல். ஜெலாட்டினஸ் வெள்ளை உள்வடிவ கரைஞ்சு நிறமற்ற கரைசல் வந்து கிடைக்கும். வாலிக்கிறேன்னா இந்த AlCl3 வந்து நாங்கள் இப்படி சொல்லலாம். AlCl3 நீர்க்கரைசல் என்பதை இப்படி சொல்லலாம். அலுமினியம் H2O என்ற நீரேற்றப்பட்ட சிக்கலாக எடுத்துக்கொள்ளலாம். 3+. இதுதான் AlH2O 6 times 3+. இதுக்கு அங்கால Cl- இருக்கு. Cl- கட்டியம் அந்நியனும் சுயாதீனமா தானே இருக்கு. அப்ப இதை நாங்கள் இப்படி எழுதி கொள்ளலாம். இந்த AlH2O 6 டைம்ஸுக்கு நீட்பகுப்படைகிற ஆற்றல் இருக்கு. இதுதான் நீட்பகுப்பு தாக்கம் இருக்கு. அந்த நீட்பகுப்பு தாக்கம் மீளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் AlH2O இருக்கிற OH- அதை ஏற்றுக்கொண்டு
ஒரு OH மைனஸ் ஏற்றுக்கொள்ளும். அப்ப இப்ப ஒரு நீர் வெளியில போயிடும். தாக்கத்துல கவனிங்க, இந்த H2O ரெண்டா உடையுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. H பிளஸ் ஆகும் OH மைனஸ் ஆகும் உடையுது. அந்த OH மைனஸ் உள்ளுக்குள்ள சிக்கலா இணைய போகுது. ஒரு OH மைனஸ் ஒரு நீர் வெளியில வரப்போகுது. இங்க உடைஞ்ச மிச்ச H பிளஸ் அந்த நீரும் சேர்ந்து என்றால் நாங்கள் H3O பிளஸ் என்று எழுதிக்கொள்ளும். அலுமினியம் குளோரைட் என்பது நீர்க்கரசல் என்றாலும் AlCl3 நீர்க்கரசல் என்பது உண்மையில இப்படித்தான் இருக்கு. AlOH ஒரு நீர் OH மைனஸ் ஏற்றப்பட்ட பிளஸ் 2 பிளஸ் ஆயிருக்கு. Al3 பிளஸ் இதுக்கு ஒரு மைனஸ், இது நடுவில் 2 பிளஸ் ஆக இருக்கு. அப்ப AlCl3 நீர்க்கரசல் அமில இயல்புடையது என்று சொல்லலாம். ஏன்? ஆர்னியஸ் அமில மூல கொள்கை இருக்கு. நீர்க்கரசல் நிலையில H3O பிளஸ் அயன்கள் ஹைட்ரோனியம் அயன்களை விடுவிப்பவை அமிலங்கள் சொல்லலாம். நீர்ப்பகுப்படைஞ்சு H பிளஸ் அயன்களை விடுவிக்குது. ஆகவே அலுமினியம் குளோரைட் நீர்க்கரசல் அமில இயல்பு. ഇതിന്റെ அமில இயல்பு கார்பனேட்டுகளை கரைக்கக்கூடியது. அவ்வளவுக்கு கொஞ்சம் கூடுதலான இயல்பு. அப்ப ஒரு சோடியம் கார்பனேட் கரைசலுக்கு ஒரு சோடியம் கார்பனேட் கரைசலுக்கு இந்த Al3 பிளஸ் நீர்க்கரசலை நாங்கள் சேர்க்கிறோம் என்று சொன்னால் இது அமில இயல்புடையது. இது நீர்ப்பகுப்படைஞ்சு இப்படித்தான் இருக்கும். இந்த கரைசலுக்கு அமில இயல்பு இருக்கு. இது இந்த கார்பனேட்டை கரைக்கும். கரைக்க உங்களுக்கு CO2 வாயு விடுவிக்கும். கார்பனேட் கரையேக்க H2O-வும் CO2-வும் வரும். அப்ப CO2 வாயு விடுவிக்கும். இது சமநிலை தாக்கம். இந்த H பிளஸ் இந்த CO3 2 மைனஸுக்கு கொடுக்கப்படுறதாக இந்த சமநிலை தொடர்ச்சியாக வலதுபுற நகர ஏனைய நீரும் பிரதியிடப்பட உங்களுக்கு AlOH ரைஸ் வீழ்வடிவு தோன்றும். இந்த அலுமினியம் குளோரைட் நீர்க்கரசலுக்கு சோடியம் கார்பனேட்டை சேர்த்தாலும் சோடியம் கார்பனேட்டுக்கு அலுமினியம் குளோரைட் நீர்க்கரசலை சேர்த்தாலும் இந்த தாக்கம் நடக்கிறதன் விளைவாக அலுமினியம் ஹைட்ரோக்சைடு இந்த ஜெலாட்டினஸ் வெண்புள் வடிவை நீங்கள் அவதானிக்கலாம். அப்ப வாயு வெளியேற்றம் வருவதோட கலங்கள் தன்மை தோன்றும். கலங்கள் தன்மை தோன்றும். அலுமினியம் குளோரைட் ஒரு அமில உப்பு. நீங்கள் வன்னமில மென்கார உப்பு அமில இயல்புடைய என்று எடுத்த நீர்ப்பகுப்பால் இந்த தாக்கத்தை விளங்கின AlCl3க்கு நீர்ப்பகுப்பு இருக்கு. அப்ப அது அமில இயல்பை காட்டும். ஆர்னியஸ் அமில மூல கொள்கையில H பிளஸ் அயன்களை விடுவிப்பை அமிலம். அப்ப AlCl3 நீர்ப்பகுப்படைஞ்சு H பிளஸ் அயன்கள் விடுவிக்கப்படும். அந்த H பிளஸ் அயன்கள் இந்த CO3 2 மைனஸுக்கு கிடைக்க இது பிரிகி அடைவு H2 ஆகும் CO2 ஆகும். ഇതിന്റെ செறிவு குறையக இது முன்னோக்கி என்ன செய்யும் நகரும். அப்ப தொடர்ச்சியாக இது நகரக்கு AlOH ரைஸ் வெண்புள் வடிவம். அதான் இந்த கலங்கள் தன்மைக்கு காரணம். அடுத்தது இது ஒரு ஈரியல்பு ஹைட்ரோக்சைடு. இதுக்கு நீங்கள் மேலும் NaOH சேர்த்தாலோ இல்ல இதுக்கு நேரடியாக NaOH சேர்த்தாலோ மிக NaOHல சிக்கலை தோற்றுவிச்சு என்ன செய்யும்? கரையக்கூடியது. ஈரியல்பு ஹைட்ரோக்சைடுகள் மிக NaOHல சிக்கலை தோற்றுவிச்சு கரையும். ஏற்கனவே P பிளாக்ல பார்த்திருக்கோம். அலுமினியம் 3 பிளஸ்க்கு S பிளாக்ல சொல்லியிருக்கு கார்பன் கரிக்கட்டை சோதனை. கார்பன் கரிக்கட்டை சோதனையில 3 கட்டியங்கள் சொல்லி தந்தாங்க. ஒன்று சட்டன் 2 பிளஸ் Mg2 பிளஸ் Al3 பிளஸ். எஸ் பிளாக்ல சுவாலை சோதனை முடிய 3 கட்டியம் தான் ஞாபகத்துல வச்சிருக்கோம்னு சொல்லியிருப்பேன். சட்டன் 2 பிளஸ் சிலபஸ்ல இல்ல கார்பன் கரிக்கட்டை சோதனை. ஆனா இதுல ஞாபகப்படுத்துறதுல என்ன இருக்கு? ஞாபகப்படுத்துற மெத்தடாலஜி சொல்லி தந்தது. சட்டன் 2 பிளஸ் கார்பன் கரிக்கட்டை சோதனையில பச்சை நிறம் கிரீன் என்று சொல்லியிருக்கேன். சட்டன் எண்ணெயும் கிரீன் எண்ணெயும் ஜாயின் பண்ணிருக்கு. அலுமினியம் நீலம் ப்ளூல உள்ள எல்லையும் அலுமினியத்தில் இருக்க எல்லையும் ஜாயின் பண்ணி. அதே போல மெக்னீசியத்துக்கு மென்சிவப் சொல்லியிருக்கு.
இந்த மூன்றும் கார்பன் கரிக்கட்டை சோதனைக்கு விடையளிக்கும். அப்ப இதுல புறப்பட்ட இந்த அலுமினியம் 3+ கட்டியனை கார்பன் கரிக்கட்டை சோதனைக்கு உட்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம் கண்டுலாம். இப்ப AlCl3 என்பது நீர்க்கரசல் நிலையில AlH2O 6 times Cl3 இப்படித்தான் இருக்கு. எழுதுற சுகத்துக்காகத்தான் எல்லாரும் அக்செப்ட் பண்ணி இருக்கிறோம். இப்படி எழுதலாம்னு சொல்லி ரெண்டும் ஒன்றுதான். இதுக்கு மேலும் நீர் சேர்த்து நீர் பகுப்புக்கு உட்படுத்தும் போது இது என்ன செய்ய மாட்டோம், 1 மடங்கு OH- எடுத்து H3O+ அயன்களை விடுவிக்கும். அலுமினியம் குளோரைட் திண்மத்தை நீங்க நீர்ல கரைக்க இந்த நீர்ப்பகுப்பு தாக்கம் வந்து நிகழும். அலுமினியம் குளோரைட் நீர்க்கரசலுக்கு அமில இயல்பு இருக்கு. ஏனென்றால் நீர் ஊடகத்துல நீர்ப்பகுப்பு அடையக்கூடிய. சரிதான். அப்ப அலுமினியம் 3+க்கான சோதனை இந்த தாக்கத்தை போட்டுக்கொள்ளுங்க. AlOH 3 HCl, AlCl3 3 நீர். இது ஜெலாட்டினஸ் வெள்ளை வீழ்வடி. ஜெலாட்டினஸ் என்பதற்கு தான் தமிழ் வந்து ஊன் பசை. AlCl3 என்பது நிறமற்ற கரைசல். சரி, கிளை கொள்ளுங்க. Al3+ நீர்க்கரசல், Al3+ நீர்க்கரசல் நீர் பகுப்படையும் தன்மை உடையது. நீர் பகுப்படையும் தன்மை உடையது. Al3+ நீர்க்கரசல் நீர் பகுப்படையும் தன்மையுடையது. இதான் Al3+ நீர்க்கரசல் நீர் பகுப்படையும் தன்மையுடையது. இதன் விளைவாக நீர்ப்பகுப்பின் விளைவாக இதன் விளைவாக கரைசல் அமில இயல்பை வெளிக்காட்டும். கரைசல் அமில இயல்பை வெளிக்காட்டும். இந்த நீர்ப்பகுப்பு தாக்கத்தை எழுதிக் கொள்ளுங்க. AlH2O 6 times 3+ H2O liquid. இது கரைசல H+ விடுவிக்கிறதால இந்த அமிலம் வந்து கார்பனேட்டை கரைக்கும். சோடியம் கார்பனேட்டை கரைக்கும். சரி, இந்த தாக்கத்தை எளிப்படுத்தி எழுதிக் கொள்ளுங்க. AlCl3 நீர்க்கரசலை கார்பனேட்டிற்கு சேர்க்கும் போது அது எந்த கார்பனேட் என்றாலும் சரி, கார்பனேட்டிற்கு சேர்க்கும் போது CO2 வாயு விடுவிக்கப்படும்.
CO2 வாயு விடுவிக்கப்படும். இந்த சந்தர்ப்பத்துல இது தொடர்ச்சியாக OH மைனஸ் வந்து இணைகிறதால AlOH வீழ் வடிவாகும். AlH2O3+ Na2CO3 நீங்க சேர்த்தீங்கன்னு சொன்னால் நீட் பகுப்பு நடக்கும். நீட் பகுப்பால H+ வெளியில போய் கொண்டிருக்கும். OH மைனஸ் ஆகிது AlOH வீழ் வடிவாகும். அப்ப நிறமற்ற வாயு வெளியேறதோட கலங்கள் தன்மையுடைய கரைசலும் தோன்றும். இந்த ஊன்பச வீழ்வடுதான் கலங்கள் தன்மை காரணம். இது என்னென்றால் கொஞ்சம் தானே உருவாகும். அதனால இப்ப சாதாரணமா அலுமினியம் 3+ NaOH வார அளவை விட இந்த நீட்பகுப்பால வார அளவு குறைவா தானே இருக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு குறைஞ்ச அளவு தான் உருவாக்கப்படும். அதான் அப்படி சொல்லியிருக்கு. சரி, அப்ப நீங்கள் Al3+ தானே மிக NaOH கரைச்சும் இந்த அவதானத்தை காட்டணும். ஈரியல் ஹைட்ரோக்சைடு மிக NaOH கரைஞ்சும் வரும். இப்ப நான் உங்களுக்கு கார்பன் கரிக்கட்டை சோதனை சொல்லுறது சிலபஸ்ல இல்லைன்னு தெரிஞ்சுதான் சொல்றேன். சரிதான். அலுமினியம் 3+ உறுதிப்படுத்த வேணும் என்று சொல்லி எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் கார்பன் கரிக்கட்டை சோதனையில இப்படி ஒரு அவதானத்தை தருமன்று எழுதினா இந்த இடத்துல இது பிள்ளை எழுதக்கூடாது. என் சிலபஸ்ல இல்லையே எழுதினு ஒருத்தருக்கு ரைட்ஸ் இல்லை. சிலபஸுக்கு இல்லாத நாங்கள் தேவையற்ற முறையில உள்ள புகுத்துறது பொருத்தப்பாடு இல்லை. ஏனென்றா அது சில நேரத்துல ஸ்கீம்ல கொடுக்கப்படாட்டால் திருத்துறவற்ற தற்துணிவா பொறுத்தது சரி போடுறதும் பிள்ளை போடுறதும். எங்களுக்கு வேற வழியே இல்லை, எழுத தெரியாதுன்னு சொன்னால் ஏதோ ஒன்று சரியான ஒன்று எழுதி போட்டு வந்தால் பிள்ளை போட இல்லாதானே. உலகமயமாக்கல் ரீதியில பாடத்தை படிச்சு கொண்டு இருக்கிறீர்கள். சிலபஸுக்கு கொடுத்ததை மட்டும்தான் படிக்கணும்னு ஒருத்தரும் யாரும் என்ன செய்யலைன்னா நிபந்தனைப்படுத்தலை. உங்களை இலகுபடுத்துறதுக்காண்டி ஒரு சிலபஸ் வரையறுக்கப்பட்டு இருக்கு. இதுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். சரி, நிறைய சோதனைகள் இருக்குத்தான். அவ்வளவு சோதனையை நான் படிப்பிக்க விரும்புகிறேன். எனக்கு என்ன தேவையில்லாமல இதுல என்ன ஞாபகப்படுத்த கிடக்கு. 3 கட்டு எனக்கு 3 நிறம் எவ்வளவு பாடமாக்குறவங்க தெரிஞ்சு வச்சு கொள்றாங்க. சரிதான். அப்ப எழுதினா பிழை என்று ஒருவராலையும் சொல்லி அது சரியானதுதானே. சரியானது எழுதினா என்ன பிழை என்று சொல்றேன். அது திருத்துறவரை பொறுத்தது. திருத்துறவர் ஸ்கீம்ல கொடுக்கல. ஸ்கீம் கொடுக்க என்ன செய்வான், சிலபஸ்ல இருக்கிற தாக்கங்கள் சிலபஸ்ல இருக்கிற நிறங்களை கொடுப்பான். திருத்துறவரை பொறுத்தவரையில இது எனக்கு தெரியும், இது சோதனை சரி என்று சொல்லி தற்துணிவா சரி போடுறாக்களும் இருப்பாங்க. ஸ்கீம்ல தரையிலேயே எனக்கு தேவையில்லா வேலை என்று எழுதி புளி என்று போடுறவங்களும் இருப்பாங்க. அது ஒரு தர பொறுத்தது. அப்ப நாங்கள் எந்த வரைக்கும் சிலபஸை விட்டு வெளியில போக விரும்புறையில தான் நானும் தகவலுக்காக தந்திருக்கிறேன். வேற சோதனைகள் எல்லாம் இருக்குத்தானே, சந்தோஷமா எழுதுங்க. ஏழாண்டா இது எழுதுங்க. சரியா? அடுத்த ஆளை கொள்ளுங்க. Al3+ கார்பன் கரிக்கட்டை சோதனையில் Al3+ கார்பன் கரிக்கட்டை சோதனையில் நீல நிற திண்மத்தை கொடுக்கும். நீல நிற திண்மத்தை கொடுக்கும். நீல நிற திண்மத்தை கொடுக்கும். ஏற்கனவே நாங்கள் எழுதி இருக்கிறோம். Al3+க்கு NaOH சேர்த்தா AlOH வீழ்வடிவாகும். அதுக்கு மிக NaOH சேர்த்தால் சிக்கலாயம் தோன்றும். அப்ப சிக்கலாயம் நாங்கள் இப்படி எழுதி இருக்கோம். இது வேற ஒரு மாதிரி ஆக்சைடாகவும் எழுதலாம்னு சொன்னா நீங்க இப்படி எழுதி கொள்ளணும்.
இதுக்கு திருப்பி அமிலம் சேர்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் வீழ்வடிவு அவதானிக்கப்படும். திருப்பி அமிலம் சேர்த்தீங்கன்னு சொன்னால் AlCl3 நிறமற்று போகும். இது நிறமற்றது. இது ஜெலாட்டினஸ் வெள்ளை வீழ்வடிவு. இது நிறமற்ற கரைசல், சிக்கலாய நிறமற்றது. சரியா? இந்த தாக்கத்தை நோட் பண்ணிக்கணும். இது முதல் நீங்கள் பி பிளாக்ல எழுதி இருப்பீங்க. சட்டனுக்கு தந்திருப்பேன் இப்படி தாக்கம். சட்டன் 2+ நீர் கரைசலுக்கு NaOH கேட்க சட்டன் OH வீழ்வடிவாகும்னு சொல்லி மிக NaOH கேட்க ஈரியல்பு காரணமாக கரைஞ்சி சிக்கலைனை தோற்றுவிக்கும். அதுக்கு நிறமற்றது. திருப்பி அமிலஞ்சேக்க திருப்பி வீழ்வடி வந்து தொடர்ந்து அமிலஞ்சேக்க நிறமற்ற கரைசல். சரியா? ஓகே, உங்களோட நேரம் போயிட்டு நீங்க அடுத்த வகுப்பு ஜாயின் பண்ண வேண்டி வரும். அதால நான் நிறைவு செய்கிறேன். சரியா? எழுதினாக்கள் நீங்க லீவ் பண்ணலாம்.